அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உரையுடைய தலைப்பு பெயரை நினைவில் வை. இதுக்கு முன் இந்த உரையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய நீங்கள் படிக்கிற காலத்தில் ஸ்கூலில் அல்லது காலேஜில் பெயரை சரியாக சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் இருந்திருப்பார்கள். அவங்க யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள். கரெக்டாக பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. அதுமாரி யாராவது இருக்காங்களா உங்களுக்கு? சில ஆசிரியர்கள் இருக்காங்க. பேர் அவர் பேர் சொல்லுங்கள். துரைராஜ் சார். ஏன்னா அதுமாரி நான் படிக்கிற காலத்தில் இதில் அண்ணாமலை பாலிடெக்னிக்கில் படிக்கும்போது மிஸ்டர் எல் சிதம்பரம் அவர் இறந்துட்டார். அவர் பேர் மட்டும் இல்லை, இனிஷியலோடு சேர்த்து சொல்லுவார். பேர் மட்டும் இல்லை, நாகராஜன் 2 பேர் இருப்பாங்க, நாகராஜன் வி, நாகராஜன் எஸ். அதேமாரி ஒவ்வொருத்தரையும் கரெக்டாக பேர் சொல்லி சொல்லுவார். அதேமாரி வெளியில் எங்கேயாவது அவர் சிட்டிக்கு போகும்போது யாராவது சினிமா தேட்டரில் பார்த்துட்டா, அங்கே பார்த்துட்டா, இங்கே பார்த்துட்டா, இல்லை பசங்க ஏதாவது அந்த தவறான இடங்களில் இருந்துட்டா அதை கரெக்டாக ஞாபகமாக அடுத்த நாள் கிளாஸில் அதை சொல்லுவார், பேர் சொல்லி சொல்லுவார். ஏன்னா அது மாதிரி இது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும், பார்த்துருக்கோம். சில பேர் நம்மளை பேர் சொல்லி கூப்பிட்றவங்க பழக்கமாக வச்சுருப்பாங்க. அந்த பேர் சொல்லி கூப்பிட்றது இருக்குது, அது ஒரு நல்ல பழக்கம். நம்ம பெரும்பாலும் மிஞ்சி போனால் என்ன, பாய் நல்லா இருக்கீங்களா, ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், இப்படியே சொல்லிடுறதுனால என்ன அது சில பேருடைய பேரே நினைவில்லாமல் கூட போயிடுது. குறிப்பாக நிறைய பேரோட பழகும்போது, உதாரணமாக நான் கம்பெனியில் அசோக் லேலண்டில் வேலை செய்யும்போது அவங்க எம்ப்ளாயீஸ் 7000 பேர், இவர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதுவும் ஆயிரக்கணக்கில். அப்போ அது எல்லாருடைய பேரும் நமக்கு நினைவு இருக்காது. குறிப்பாக அவங்களுக்கு நம்ம பேர் தெரியவே தெரியாது. ஏன்னா நம்மளை கூப்பிட்றது பாய் மட்டும்தான். பாய் நல்லா இருக்கீங்களா இதுதான் சொல்லுவாங்க. அதனால் அதையும் தாண்டி யாராவது நம்மளை கரெக்டாக பேர் சொல்லி கூப்பிட்டா நிச்சயமாக அவர் மேலே நமக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கும். இதேமாரி தான் நம்ம ஜமாத்தில் பெரும்பாலும் முன்னெல்லாம் ரெகுலராக நடக்கும் சுய அறிமுகம். இது இப்போ நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு அறிமுகமானவங்க, ஒரே மஹல்லாவை சேர்ந்தவங்கிறதுனால நம்ம அதை வைக்கிறதில்ல. பொதுவாக மற்ற எல்லா மஹல்லாவையும் சேர்ந்தவர்கள் ஒரு இடத்துல சேரும்போது சுய அறிமுகம்னே ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஒவ்வொருத்தருடைய பேர், என்ன செய்கிறீங்க, எவ்வளோ காலமாக ஜமாத்தில் இருக்கீங்க, இது போன்ற நிகழ்ச்சி நடக்கும். ஸோ அது மாதிரி பேரை ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைவுபடுத்திக்கிறது, அந்த பேர் சொல்லி கூப்பிடுறது, இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கம். அப்போ மனிதனை மதிக்கிறதுக்கு அது ஒரு பகுதி. மனிதனை நம்ம நல்லா மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு அடையாளம். ஒருத்தரை நம்ம பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கு அது அவரை மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். எல்லாருடைய பேரையும் நினைவில் வைத்துக்கிறது கஷ்டமான விஷயம். மக்கள் தொடர்பு இருக்கக்கூடியவர்கள், மக்கள் தொடர்பை விரும்பக்கூடியவர்கள் பெயர் சொல்லி அழைப்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ ஒரு பேருந்து பயணத்தில் போகிறோம், அல்லது ரயில் பயணத்தில் போகிறோம், கடை வீதியில், திருமணத்தில் எங்கேயாவது ஒரு முறை சந்திச்சிருப்போம். அப்புறம் அவரை மறுபடி சந்திக்கும் போது அவர் பேர் சொல்லி, ஹலோ இப்ராஹிம் பாய் அல்லது சுலைமான் பாய் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லி கூடும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியம் ஏற்படும். என்னடா நம்ம ஒரே ஒரு முறை தான் பார்த்தோம், ஆனால் நம்மளுடைய பேரை சொல்லி கூப்பிட்றாரு அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாக ஒரு அன்பை ஏற்படுத்தும், மரியாதை ஏற்படுத்தும். இப்போ நம்ம சொல்கிற பாருங்க, நினைவுபடுத்தும். இவர் துரைராஜ் சாரை சொன்னார், நான் மிஸ்டர் எல் சிதம்பரம் சாரை சொல்கிறேன். அது மாதிரி நம்ம அவங்க பேரையும் மறக்க மாட்டோம். அந்த மாரி நம்மளை பேர் சொல்லி கூப்பிடக்கூடியவங்களை நம்ம நிச்சயமாக மறக்க மாட்டோம். நான் சொன்ன மாரி பேர் சொல்லாத ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, டே அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காரவன் நீ எந்திரிச்சு சொல்கிறான், அந்த சிவப்பு சட்டை போட்டவன் நீ எந்திரிச்சு சொல்கிறா அப்படிம்பாங்க. ஸோ அதில் அந்த பையங்களுக்கு என்ன ஆகும், ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படாது. குறிப்பாக நான் சொன்னேன்னு பார்த்தீங்களா, நாகராஜன் வி அப்படின்னு சொல்லி எழுப்புனா நம்மளை கரெக்டாக பேரோட இன்ஷியலோட ஞாபகம் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலேயும் மதிப்பு ஏற்படும், அவர் நடத்துகிற பாடத்து மேலேயும் மதிப்பு ஏற்படும். இதெல்லாம் நம்ம இயற்கையாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். தொலைபேசியில் ஒருத்தர் ஃபோன் கால் பண்ணுறாரு, ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும், சொல்லுங்கள் பாய் அப்படின்னு சொல்லாமல் சொல்லுங்கள் சுலைமான் பாய், அதெல்லாம் சொல்லுங்கள் ஹபீபுல்லா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகும்னா அவருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும். அவருக்கு ஒரு நல்ல சிந்தனையை உண்டாக்கும், நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, 3 விஷயங்கள், இந்த 3 விஷயங்கள் உங்களை
உங்களுடைய சகோதரனை உண்மையான நேசம் கொள்ள செய்யும். அந்த 3 விஷயம் என்னன்னு சொன்னால், அவரை சந்திக்கும் வேலை அவருக்கு சலாம் சொல்லி வரவேற்பது. இது நபிசாசம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தரை சந்தித்தா முதல்ல அவருக்கு சலாம் சொல்லுங்க. அந்த 3 விஷயத்தையும் நபிசாசம் சொன்னதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. 2வது விஷயம் வந்து அவருக்கு அவையில் அமர இடம் ஏற்படுத்தி கொடுக்குறது. கொஞ்சம் லேட்டாக வர்றாரு அல்லது அப்போ தான் வர்றாரு, சரி நம்ம ஒதுங்கிக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து உட்கார வைக்கிறது. 3வது விஷயம், அவர் விரும்பும் பெயரால் அவரை அழைப்பது. அவர் விரும்பக்கூடிய பெயர், இப்போ வந்து இங்கெல்லாம் நம்ம ஒரே பேர் தான் வச்சுருக்கோம். ஆனால் அரபு பிரதேசங்களில் அந்த அவங்களுடைய அப்பாவுடைய பெயர் சொல்லி அழைக்கிறது அல்லது பிள்ளையோட பெயர் சொல்லி அழைக்கிறது. ஏன்னா இப்போ அபுல் காசிம், நபிசுல்லாசம் அவர்களுடைய ரொம்ப விருப்பமான பேர் அபுல் காசிம், காசிமுடைய தந்தையே அப்படின்னு சொல்லி. கத்தாபின் மகனே அப்படின்னு கூப்பிட்டார் நபிசுல்லாசம் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிடும்போது கத்தாபின் மகனே அப்படின்னு கூப்பிட்டாரு. இது மாதிரி அவர்கள் விரும்பக்கூடிய பெயரை சொல்லி அழைக்கிறது. இது வந்து இந்த 3 விஷயம். ஒன்று வந்து சந்திக்கும் வேளையில் சலாம் சொல்றது, 2வது அவருக்கு இடம் அமர ஏற்பாடு பண்ணி கொடுக்கறது, 3வது வந்து அவர் விரும்பக்கூடிய பெயரால் அழைப்பது. இந்த 3 விஷயங்களை செய்தால் உங்கள் சகோதரன் உங்கள் மீது உண்மையான நேசம் கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பின்பற்றி நடக்கணும். மக்களை சந்திக்கக்கூடிய வேளையில் நபிசுல்லாசம் அவர்கள் அவர்களை பேரை தெரிந்து கொண்டு அதை உடனடியாக பயன்படுத்துவதில் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த அடுத்த ஒரு சம்பவம் வருது. நபிசுல்லாசம் அவர்கள் தாயிஃப் நகருக்கு போனாங்க, அது நமக்கு தெரியும். தாயிஃபில் மக்கள் ஏற்றுக்கொள்ளலை, அங்கே வந்து அடித்தாங்க, அதனால உடலில் ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு ஒரு தோட்டத்தில் வந்து உட்கார்றாங்க. அந்த தோட்டம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத 2 பேர், யாரு, ரபியாவுடைய மகன்கள் உத்பா ஷைபா, இந்த 2 பேருடைய சொந்தமான தோட்டம். அந்த தோட்டத்தில் வந்து களைப்பாக உட்கார்றாங்க. இந்த நிகழ்ச்சி நடந்ததுனால அவர் மேலே காயம் ஏற்பட்டிருக்கு, ரத்தம் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் அங்கே வந்து உட்கார்றாரு. அப்போ இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட அந்த நிலைமையை பார்த்து நபிசுல்லாசம் அவர்கள் மேலே கொஞ்சம் பரிதாபப்பட்டு பணியாளரை கூப்பிட்டு அவர் கொஞ்சம் பழம் கொண்டே கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு திராட்சை குலைகளை கொண்டு வந்து கொடுக்க வர்றாரு. அந்த வந்த தோழர் பேர் வந்து அத்தாஸ். அவர் வந்து இவர் நபிசுல்லாசத்துக்கு தெரியாது. ஆனால் அவர் கொண்டாந்து கொடுக்கும்போது நபிசுல்லாசம் வந்து அந்த திராட்சை கனிகளை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவருக்கு ஆச்சரியமாக இருக்குது. அந்த வேலையாளர் வந்தார்ல, பணியாளரே, அவருக்கு வந்து இப்படி யாரும் இங்கெல்லாம் சொன்னது இல்லையே, இது என்ன புதுசாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சொல்லும்போது உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது என் பேர் அத்தாஸ்ன்னு சொல்கிறாரு. எந்த ஊரை சேர்ந்தவர்? நீனவா. நீனவாங்கிறது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. அந்த பேரை சொன்னோன்னு, ஓ யூனுஸ் இப்னு மத்தா அவர்களுடைய ஊரை சேர்ந்தவரா நீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், உங்களுக்கு யூனுஸை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், யூனுஸ் வந்து என்னுடைய சகோதரர், அவர் வந்து அவரும் நபி, அதே போல தான் நானும் ஒரு நபி அப்படின்னு சொன்ன. இதை சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்திலையும் பேரை சேர்த்து சேர்த்து சொல்கிறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்டப்போ அத்தாஸ்ன்னு கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் நீ எந்த ஊரை சேர்ந்தவர் அத்தாஸ் அப்படின்னு கேட்குறாரு. யூனுஸ் தெரியுமா அத்தாஸ்ன்னு கேட்குறாரு. ஒவ்வொரு கேள்வியிலையும் அந்த பேரை சேர்த்து சேர்த்து சொல்கிறாரு. இது வந்து நமக்கு ஒரு படிப்பினை இருக்குது. அதில் இப்போ ஒருத்தரை புதுசாக நம்ம அறிமுகமாக்கிறோம்னு சொன்னால் அடுத்தடுத்த பேச்சிலேயே அவர் பேரை சேர்த்து சொன்னோம்னா அது நமக்கு நினைவில் வைப்பதற்கு ஈஸியாக அமைஞ்சிடும். கொஞ்சம் நேரத்தில் அல்லது கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளில் நம்ம அவரை நினைவு கூறுறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும். அதனால அந்த அத்தாஸுங்கிற பேரை சேர்த்து சேர்த்து சொன்னார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அவருக்கு வந்து நானும் நபின்னு சொன்னோன்னே உடனே அவருக்கு கைகளில் முத்தம் கொடுக்குறாரு. ஏற்கனவே யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பற்றி தெரிஞ்சிருக்கு. அதனால அவரை போல நானும் ஒரு நபி அப்படின்னு நபிசுல்லாசம் சொன்ன உடனே அவர் வந்து அவருக்கு மரியாதை செய்து உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாரு. 3 முறை அவருடைய பேரை திரும்ப சொன்னார், அவ்வளோதான். அதில் வந்து அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த விஷயங்களை நம்ம நினைவில் கொள்ளணும். நபியுடைய வழிமுறையை பின்பற்றணும். பெயர்களை எப்போதும் நினைவில் வைக்கணும். பெயர் சொல்லி அழைப்பதை நாம் பழக்கத்தில் கொண்டு வரணும். அப்படி செயல்படுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.